ஓம் சாய்ராம். மனம் தடுமாறி எப்போதும் மலை பாய்ந்தபடி இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? தியானம், யோகம் என்று சொல்லாமல் சரியான வழியை விளக்குங்களேன். நம் மனம் எப்பொழுதும் இதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நீரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனத்திற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவள என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதிலேதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வலுப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திரு. கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதை பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி பாருங்களேன். இதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அலைபாயும். பகவான் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அது சரியாகிவிடும். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்துக்கு இனிமேல் அழைத்துச் செல்ல போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய். நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னுடன் நான் இருக்கிறேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் மலர்வாய். உன் வெற்றிகள் நீரருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய். உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாது. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள் தான் உன்னை நல்ல மனிதராக உருவாக்கும். என் செல்ல குழந்தை, எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும். அந்த சொற்களின் பேரருளை பெறுவாய். நீ எதற்கும் பயப்படாதே,
கலங்காதே, உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது சாயி உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவார். அதாவது தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும்போது சாயி உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவார். எனவே சாயி எங்களுடைய அம்மா, அப்பா, நண்பன், அன்பானவர். சரணம் சாயி சரணம். ஓம் சாயிராம். சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக்